priority as on today's date. The public come first, and since we are serving public, our members of force also. And definitely our second priority is in assistance to the governance, good governance, as being declared by the Honorable Chief Minister. We are part of that. Most important thing is that maintenance of law and order in Chennai city. Any kind of petty rowdyism, any kind of cut panchayats being done, any kind of issues where elderly and women are being harassed, that shall be curtailed. So this is our priority as of now. We will also request the cooperation of you all during the course of our tenure. Thank you so much, all of you. Tamil tenth 2 weeks full lockdown le government கொடுத்திருக்காங்க எல்லா ரெகுலேஷன்ஸ் என்ன எப்படி பண்ணணும். போலீஸோட பேசிக் ரோல் என்னன்னா அந்த லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணணும். என்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆனால் சில டைம் என்ன ஆகுது, நம்ம ஆளுக்குள்ள அசந்துருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஸோ ஒரு பொலைட்டாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும், பார்க்கணும் எவ்வளோ மேக்ஸிமம் ஐசோலேஷன் ஆஃப் பீப்புள் இருக்கணும் அந்த 2 வார லாக்டவுனில். இது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் அவங்க களம்புரம் ஆயிருக்காங்க நம்ம ஃபோர்ஸில். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிவென்ஷன் பார்க்குறோம் போலீஸ் ஃபோர்ஸில் கூட. அதுக்காக இப்போ நான் கமிஷனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மகேஷ் அகர்வால்கிட்ட. அவங்க ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் N95 மாஸ்க்ஸ் ஃபார் எல்லா ஃபோர்ஸ்க்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஃபார் என்டையர் ஃபோர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ப்ரிவென்டிவ் மெடிசினில் ஜிங்க் சல்ஃபேட், விட்டாமின் அண்ட் மல்டிவிட்டாமின், விட்டாமின் சி அண்ட் கபசூர் குடிநீர் அதுக்கு வாங்கிட்டு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. தவிர அப்போ கூட சில பேருக்கு ஆகலாம், எதுக்கான அவங்க ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாமே. அப்போது கரெக்டிவ் ஆஸ்பெக்டில் ஒரு SOP கொண்டு வர போகிறோம். அதில் யாருக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய ஆஃபீஸர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு டெஸ்டிங்கு போவாங்க. டெஸ்டிங் முடிச்சுட்டு குவாரண்டைன், நம்முடைய குவாரண்டைன் இல்லை கவர்மெண்ட் குவாரண்டைன். பாசிட்டிவ் ரிசல்ட்னா அப்புறம் திரும்பி ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹோம் ஐசோலேஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன். அப்புறம் டெய்லி நம்மளோட நோடல் ஆஃபீஸர் வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது டெய்லி. ரிசல்ட் அவங்களுடைய டிஸ்சார்ஜ்க்கு அப்புறம் திரும்ப நம்மளோட ஆம்புலன்ஸ் எடுத்து போய் வி வில் புட் தம் டு பேக் டு ஹோம் ஐசோலேஷன் ஒரு டியூட்டி. ஸோ அந்த SOPs கொண்டு வர போகிறோம். 2 ஆஸ்பெக்டில் ப்ரிவென்டிவ் அண்ட் ரியாக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கரெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். Sir, any special schemes, sir, regarding we are facing 2 years of lockdown, பல்வேறு விஷயங்கள் சந்திச்சுட்டு வரோம். Any special schemes or new schemes in your aspect? ஏன்னா last 2 commissioners வந்து அவங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணாங்க, ப்ரிவென்ட் பண்ணாங்க. even though it is lockdown, prevention of corona for police welfare. You have any new schemes or any plan to adopt? நான் உங்களுக்கு சொன்னேன், இது இப்போ சொன்னது நம்ம ஆர்ம்டு போலீஸில் ஏற்கனவே இது ஒரு SOP கொண்டு வந்தோம். அங்கே ஆர்ம்டு போலீஸில் வி ஹேட் நாட் எ சிங்கிள் கேசுவல்ட்டி. 16,000 ஃபோர்ஸ் இருக்குது TSPயில். ஆர்ம்டு போலீஸில் ஒரு கேசுவல்ட்டி இல்லாமல் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனா ஃபேஸ் பண்ணோம். அதில் 2 ஆஸ்பெக்ட் சொன்னேன். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், எப்படி அந்த ஆளுக்கு நம்ம மேக்ஸிமம் ஹெல்ப் கொடுக்க போகிறோம். அந்த போத்லேயே நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை சிஸ்டம்க்கு கொண்டு வந்தான்னா definitely we will have less problem of corona with police force also. Apart from police welfare, sir, I'm asking about the lockdown and the public thing, sir. Public se நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் இந்த லாக்டவுன்ஸ்ல? Public பொறுத்தபடி basically it is the cooperation of public we will seek. Definitely lockdownல people also have some difficulties. இப்போ எடுத்தீங்களான்னா சில பேர்ல எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க கொரோனானால. அவங்களுக்கு essential commodities வேணும். இதெல்லாம் we will try to see how to prioritize for them all facilities and try to do something better for them. It depends. இப்போ பார்த்துட்டு நம்ம அந்த டிசைட் பண்ணிடுவோம். மெடிக்கல் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். முக்கியமாக வந்து மருந்துகள்லாம் அதிகமாக வந்து கள்ள சந்தைகளில் பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்படுது. ரெம்டெசிவிர் மாதிரி மருந்துகள்லாம் முக்கியமாக சென்னையில் வந்து பெரம்பூர், கிண்டி இந்த மாதிரி இடங்கள்ல போன வாரங்களில் அதிகமாக காவல்துறை பிடிச்சாங்க. ஸோ இந்த மருந்து தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த கள்ள சந்தையில் விற்கிறவங்களை வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ், நடவடிக்கை இருக்கு?
இது தொடர பேசிக்லி இதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். இன்டெலிஜென்ஸ் நம்ம ஸ்ப்ரூஸ் அப் பண்ணியாச்சுன்னா எப்படி இங்கே போயிட்டுருக்கு, அவர் சும்மா யார் விற்கும் போதே ஒருத்தருக்கு விற்றுட்டு போகிறாரா இல்லையா. ஸோ எப்படி டிகாய் நீங்கள் வச்சிங்களான்னா டிகாய் வச்சுட்டு டக்குன்னு தெரிஞ்சிடலாம் இங்கே இது மாதிரி நம்ம சேல் நடந்துகிட்டு இருக்கு, பிளாக் மார்க்கெட் சேல். அதை வச்சுட்டு வி கேன் என்ஃபோர்ஸ் இட் பெட்டர். என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பிடிச்சக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் கேன் ஆல்சோ பி தேர். ஸோ 2 ஆஸ்பெக்டில் வில் ட்ரை டு கண்ட்ரோல். 3வது சிவில் சப்ளை சிஐடி இஸ் ஆல்சோ தேர். அவங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணிடுவோம். The pandemic, most important thing is that நம்ம frontline workers, the welfare of men itself is important. இப்போ இன்னைக்கு இதில் 3000 கேஸ் பாசிட்டிவ் இருக்குது நம்ம சென்னை சிட்டி போலீஸில், ப்ளஸ் so many cases are positive. So first is their welfare itself. Second is the public, which is paramount. அது அவங்களுடைய கோஆப்ரேஷன் வச்சுட்டு we have to see that the entire lockdown without problem gets over, and also the effective lockdown is there. Lockdown க்கு என்ன அர்த்தம்னா it will help us postpone the medical emergencies. Or the weight on the medical facilities, it will be slightly reduced. Spread will be reduced. So that we have to work it out. Definitely government has given a lot of guidelines in this. ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ನಮ್ಮ ಪಣ್ಣ ಕರೆಕ್ಟ್ ಸೇಲ್ ಪಣ್ಣಾನ maximum it will be perfectly all right. Definitely இருக்கிறதே என்ன அதை நம்ம தடுத்தணும். Best part is that there are hot spots already in Chennai. இப்போ ஒரு ஆள் கஞ்சா வித்துறா, இதை ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் கணக்கில் வரும். இந்த கஞ்சா செல்லிங், ஆல் தீஸ் திங்ஸ், ஈவன் திஸ் பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் ட்ரக்ஸ், ஒரு ஆள் டக்குன்னு ஹெல்ப்பிட்டு செய்ய முடியாது. ஆர்கனைஸ்ட் கிரைமில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் தி ப்ரோஆக்டிவ் போலீசிங். இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் இன் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதை நம்ம ஸ்ப்ரூஸ் அப் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி we can work out on that. I'm very sure that I worked for the Narcotics Control Bureau also earlier. There we saw that if you have proactive intelligence, now you can totally stop the stuff also. Ganja selling பொறுத்தபடி ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன் இருக்குது NDPS ஆக்ட்ல. இட்ஸ் கால்ட் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் சாப்டர் 5 இருக்குது ஆக்ட்ல. அதில் you can seize all the assets of person also. So that thing has not been fully utilized. அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா நம்மனா it will be very very deterrent effect. We will try all those. லாக்டவுன் பீரியட்ல தேவையில்லாம வெளியே வர்ற இளைஞர்கள் எடுத்துக்கிறவங்க செல்றவங்க அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துப்பாங்க ஏதாவது நடவடிக்கையில் என்னன்னா நம்ம போயிட்டு we cannot try to be brutal or forceful with anybody. It's all basically a matter of cooperation. So definitely இது மாதிரி நடக்கும். இப்போ சில பேர் இளைஞர் இருப்பான், சில பேர் அவங்க வேற மூடில் இருப்பான். ஸோ அதில் we are going to tell our people in cooperation to see that these things are stopped, counseled and stopped. அதில் there is no தடை கிடையாது. 2 விதமான இருக்குது. First of all, we have online system already well established. So anybody can do a online complaint and online complaints are followed up. அதை நம்ம ரிவ்யூ இன்னும் ஜாஸ்தி படுத்தலாம். Secondly, even then some people அவங்க ஆன்லைன் வசதி இருக்கா தெரியாது இல்லைன்னா அவசரமாக போனோன்னா police station வெளியே they are going to have the facilities, so that it's open air facility like last time where they can handle those people. So any grievance, any complaint na அதை நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம். Third facility is obviously our phone as well. சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.